பிரியமானவர்களே, இந்நாட்களிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை நாம் கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். மத்திய தரை கடலிலே யோப்பா பட்டணத்திற்கு வடக்காக இருப்பதுதான் செசரியா. இங்கே இத்தாலியா பட்டாளத்திலே பணி செய்த 100க்கு அதிபதியாகிய கொர்னேலியு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனும் தர்ம காரியங்களை செய்கிறவனும் ஜெபிக்கிறவனுமாயிருந்தான். அவனுடைய வாஞ்சையை பார்த்து ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி, நீ யோப்பா பட்டணத்திற்கு மனிதனை அனுப்பி பேதுரு என்று மறுவேறு கொண்ட சீமோனை அழைத்துக்கொள், மேலும் நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்வான் என்று சொன்னார். இதே வேளையிலே யோப்பா பட்டணத்திலே தோல் 12 மனிதனாகிய சீமோனின் வீட்டிலே தங்கியிருந்த பேதுருவுக்கும் கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்து இந்த கொர்நேலியுவுக்கு சுசேஷத்தை அறிவிப்பதற்காக அவனையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் அவனிடத்திலே 3 மனிதர்கள் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போ என்று சொன்னார். அதேபோல அவர்கள் தேடி வந்தபொழுது, நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்று கேட்டபொழுது அவர்கள் தங்கள் எஜமானாகிய கொர்நேலியு எப்படிப்பட்டவன் என்றும் பேதுருவை அழைத்து அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்கும்படி தேவதூதனாலே கட்டளை பெற்றார் என்பதையும் கூறினார்கள். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது என்பதை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் பார்ப்போம். கவனியுங்கள், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 23 முதல் 25ஆம் வசனம் வரை. அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரரில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். இங்கே நாம் பார்க்கிறது போல கொர்நேலியு குடும்பத்தினராலும் உறவினராலும் நன்கு மதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தான். அவர்கள் எல்லாரையும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்த பொழுது எல்லாரும் வந்து காத்திருக்கிறார்கள். கொர்நேலியு இப்பொழுது ஒரு கிறிஸ்தவ விசுவாசி அல்ல. சீமோன் பேதுருவை அழைக்கும்படியாக தேவதூதனால் கட்டளை பெற்ற பொழுது இந்த பேதுரு என்கிற மனிதன் மிக முக்கியமானவன் என்பதை உணர்ந்து கொள்கிறான். எனவே பேதுரு வீட்டிற்குள்ளே வந்த உடனேயே அவனுடைய பாதங்களிலே விழுந்து வணங்குகிறான். இங்கே பேதுரு எவ்வளவு மனத்தாழ்மையோடு எழுந்திரும் நானும் ஒரு மனுஷன்தான் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாமும் ஆண்டவர் பயன்படுத்தும் ஒரு பாத்திரமாக இருந்தாலும் நாமும் மனிதர்கள்தான் என்ற உணர்வும் அறிவும் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். தேவன் நம்மை பயன்படுத்துகிறார் என்ற காரணத்தினாலே நாம் எந்த ஒரு மனிதர்களையும் விட விசேஷித்தவர்கள் என்று எண்ணிவிடக்கூடாது. நமக்கு கொடுக்கப்படும் மரியாதையையும் மதிப்பையும் கர்த்தருக்கே நாம் செலுத்த வேண்டும். கனமும் மகிமையும் அவருக்கே உரியது. வசனங்கள் 27, 28 பாருங்கள். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதைக் கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாயிருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படியிருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். இப்பொழுது பேதுரு கொர்நேலியுவின் வீட்டிற்கு செல்கிறான். இது மிக முக்கியமான ஒரு நேரம். முதல் முறையாக பேதுரு ஒரு புறஜாதியான ஒரு மனிதனுடைய வீட்டிற்குள்ளே செல்கிறான். தேவனிடத்திலிருந்து இதற்கான அனுமதியும் கட்டளையும் பெற்றிருந்தாலும் ஒரு பதஷ்டத்துடனேயே உள்ளே போகிறார். பேதுருவின் ஆரம்ப வரிகள் ஒரு நட்புறவை ஏற்படுத்தும் வார்த்தைகளாக இல்லை. இவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்றால், உண்மையாகவே இங்கே நான் வர விரும்பவில்லை, இதற்கு முன் எந்த யூதன் அல்லாத மனிதனுடைய வீட்டிற்கும் நான் சென்றதில்லை, சுத்தமில்லாத ஒரு இடத்திற்கும் நான் சென்றதில்லை என்பது போல பேசுகிறான். இருந்தாலும் சுத்தமில்லாதது என்று நான் சொல்லிக் கொண்டிருப்பதை குறித்து தேவனே எந்த மனிதனையும் நான் சுத்தமில்லாதவன் என்று சொல்லக்கூடாது என்று கூறிவிட்டார். நாம் எல்லாருமே பாவிகள், எல்லாருக்குமே இரட்சகர் தேவை. உங்கள் வீட்டிலே நீங்கள் தான் உங்கள் வீட்டை சுத்தம் செய்கிறவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிற்குள்ளே வரும் ஒருவர், நான் இந்த வீட்டிற்குள்ளே வரக்கூடாது, இவ்வளவு சுத்தமில்லாத வீட்டிற்குள்ளே நான் வந்துவிட்டேனே என்று பேச ஆரம்பிப்பார் என்றால் அவருடைய வார்த்தையை கேட்க உங்களுக்கு மனம் வருமா? வராது, இல்லையா? இந்த வார்த்தைகளை பேதுரு ஏன் கூறினார் என்றால், இப்பொழுதுதான் முதல் முறையாக யூதர் அல்லாதவர்களும் தேவனுடைய பார்வையிலே சமமானவர்கள் என்பதை பூரணமாய் அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய செய்தியை பார்ப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆகையால்
நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். இந்த வசனம் ஒருவேளை நமக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணலாம். ஏன் பேதுரு இந்த கேள்வியை கேட்கிறார்? வந்தவுடனே இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச வேண்டியதுதானே என்று நினைக்கலாம். இங்கே பரிசுத்த ஆவியானவரே எல்லாவற்றையும் பொறுப்பாய் நின்று செய்கிறார். எனவே பேதுரு எந்த விதத்திலையும் அவசரப்படாதபடி நிதானமாக செயல்பட வழி நடத்துகிறார். இது நமக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. பல வேளைகளிலே சாட்சி சொல்வதிலே நாம் மிகவும் அவசரப்பட்டிருக்கிறோம். சாட்சி பகிர்வதிலே பழக்கமில்லாதபடினாலே, கடினமாக அது தெரிவதனாலே அவசரப்பட்டு சில வார்த்தைகளை நாம் பேசி நல்ல வாய்ப்புகளை கூட இழந்திருக்கிறோம் இல்லையா? அருமையானவர்களே, மற்றவர்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்லுகிற காரியங்களிலே நாம் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய சிறப்பான சுவிசேஷ ஊழியம் ஜெபம். அதாவது, முதலாவது ஒரு குறிப்பிட்ட சகோதரனையோ சகோதரியையோ குறித்து நாம் கருத்தோடு ஜெபிக்க வேண்டும். பின்னர் நாம் ஜெபித்த காரியத்தை குறித்து செயல்பட ஒரு நாள் வரும். ஆண்டவரே உங்களை வழிநடத்தும்படியாக அவரிடத்திலேயே கேளுங்கள். நிச்சயமாக அவர் உங்களை தெளிவாக வழிநடத்துவார். நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்றால், ஒரு நண்பருக்காகவோ அல்லது உங்கள் தெருவிலே இருக்கும் ஒரு அந்நியருக்காகவோ நீங்கள் ஜெபித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்றால், உங்கள் சொந்த பலத்திலே அவரிடத்திலே போய் மாம்ச பலத்தை நம்பி கர்த்தரை குறித்து பேச முற்படாதிருங்கள். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் தோல்வியைத்தான் காண்பீர்கள். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தர் ஏற்ற நேரத்திலே உங்களை வழிநடத்துவார். டாக்டர் வெர்னன் மெகி எனும் போதகர் தனது வாழ்க்கையின் அனுபவம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதை வாசிக்கிறேன், சற்றே கவனியுங்கள். நான் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது தேவனுக்காக சாட்சி பகிர்வதை குறித்து மிக கருத்துள்ளவனாய் இருந்தேன். ஆனாலும் அதை குறித்து பயம் எனக்குண்டு. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று விரும்புவேன். பேருந்திலோ ரயிலிலோ போவதற்கு எனக்கு போதுமான அளவு பணம் கிடையாது. எனவே பலமுறை வழியிலே செல்லும் வாகனங்களை நிறுத்தி ஓசி பயணம் செய்வேன். இவ்வாறு நான் தெருவழியிலே சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு புதிய ஃபோர்ட் கார் வருவதை பார்த்தேன். அதிலே என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக கரத்தை காட்டிய பொழுது அது என்னை தாண்டி சென்று 50 அடி தூரத்திலே நின்றது. காரை ஓட்டி சென்றிருந்தவர் என்னை அழைத்தார். அவர் என்னை பார்த்து, பொதுவாக யாரையும் இவ்வாறு ஏற்றிக்கொள்ளும் முன்னதாக நான் நன்றாக அவர்களை கவனித்து பார்த்துதான் ஏற்றிக்கொள்வேன் என்று சொன்னார். தான் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் என்றும் ஒரு குறிப்பிட்ட மருந்து கம்பெனியிலே வேலை செய்கிறதாயும் சொன்னார். நான் எங்கே செல்கிறேன் என்று கேட்டபொழுது என் கல்லூரி இருக்கும் ஊரை சொன்னேன். நானும் அங்கேதான் செல்கிறேன், உன்னை கொண்டு செல்கிறேன். ஆனால் ஒன்று, வழியிலே பல இடங்களிலே நிறுத்தி மருந்து கடைகளிலே அவர்கள் கொடுக்கும் மருந்து அட்டவணைகளை நான் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறினார். அதை குறித்து எனக்கு பரவாயில்லை என்று நான் சொன்னேன். இவ்வாறு நாங்கள் பிரயாணப்பட்டு போய்க் கொண்டிருக்கும் பொழுது சூரியனுக்கு அடியிலே எல்லா காரியங்களையும் குறித்து பேசினோம். ஆனாலும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே, ஆண்டவரே, நான் அவருக்கு உம்மை குறித்து சொல்ல வேண்டுமே, நீரே அதற்கான கதவை திறக்க வேண்டும். நானாக அந்த காரியத்தை குறித்து பேசப் போவதில்லை. நான் அவ்வாறு செய்தால் காரை நிறுத்தி என்னை அவர் கீழே இறக்கி விட்டு போய்விடுவார். எனவே நீரே இதற்கான வாசலை திறக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். இவ்வாறாக போகும்பொழுது எல்லா காரியங்களையும் குறித்து பேசி பேசுவதற்கு எந்த காரியமும் இல்லாமல் எங்கள் பேச்சு அமைதியாகிவிட்டது. சற்று நேரத்துக்கு பிறகு அவர் என்னை பார்த்து, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? சிறிது நேரம் எனக்காக ஓட்ட முடியுமா என்று கேட்டார். நானும் சரி என்று சொல்லி காரை ஓட்ட ஆரம்பித்தேன். அவர் எனக்கு அருகிலே ஓய்வாக உட்கார்ந்து கொண்டார். நாங்கள் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு இன்னும் 60 மைல் தூரம்தான் இருந்தது. இப்பொழுது பேசுவதற்கு எதுவுமே இல்லை. தொடர்ந்து என்னுடைய இருதயத்திலே, ஆண்டவரே, இன்னும் சுமார் 1 மணி நேரத்திற்குள்ளே நான் காரை விட்டு இறங்கி விடுவேன். நான் பேச்சை ஆரம்பித்தால் அவர் என்னை காரை விட்டு இறக்கி விட்டு விடக்கூடாது. நீரே எனக்கான சாட்சி சொல்ல தேவையான வாசலை திறந்தருளும் என்று ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். சுமார் 10-15 நிமிடங்கள் கடந்து சென்றன. திடீரென்று சொல்லி என்னை காரிலே ஏற்றிக்கொண்ட அவர், நேற்று நானும் என்னுடைய மனைவியும் கோவிலுக்கு போனோம் என்று சொல்லிவிட்டு என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார். நானும் சிரித்தேன். பின்னர் தொடர்ந்து, நான் அடிக்கடி போவதே இல்லை, ஆனால் நேற்று பேசிய போதகர் ஒரு வேடிக்கையான காரியத்தை சொன்னார். இயேசு கிறிஸ்து திரும்ப பூமிக்கு வரப்போகிறார் என்று சொன்னார். அதை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். அப்பொழுது நான் அவரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை குறித்து விவரமாக சொன்னேன். சொல்லிவிட்டு, இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலைமையிலே 2வது வருகை உங்களுக்கு அர்த்தமில்லாதது. முதல் முறை இயேசு கிறிஸ்து வந்து
உங்களுக்காக அவர் செய்ததை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது உண்மையாகவே இரண்டாவது வருகை குறித்து நீங்கள் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கலாம் என்று கூறினேன். இப்பொழுது மிகவும் திறந்த மனதோடு கூட நான் சொல்வதை கேட்ட அவர், நான் தங்கியிருந்த கல்லூரிக்கு அருகிலே வந்து என்னை விட்டார். காரை நிறுத்திவிட்டு, மீண்டுமாக உங்களை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். அப்பொழுது நான் அவரை பார்த்து, இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டேன். ஆம், நிச்சயமாக எனக்கு விருப்பம்தான் என்று கூறிய பொழுது காரில் உட்கார்ந்த வண்ணமாகவே 2 பேரும் ஜெபித்தோம். நான் முதலாவது ஜெபித்தேன். பின்னர் அவரும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஜெபித்தார். அது என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவம். அன்றைக்கு கர்த்தரே சாட்சி சொல்வதற்கான வாசலை திறக்காமல் இருந்திருந்தால் நான் அவரிடத்திலே பேசியிருக்க மாட்டேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் சாட்சி பகிரும் பொழுது பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்பட வேண்டும். நாம் யாரிடத்திலே பேச போகிறோமோ அவருடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்த வேண்டும். நாம் ஒவ்வொரு முறை சாட்சி பகிரும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிறோமா என்பதை மிக கவனமாக கவனிக்க வேண்டியது அவசியம். இங்கே பேதுருவும் அந்த கேள்வி கேட்டதற்கு காரணம், அங்கே என்ன நடக்கிறது, ஏன் தன்னை அழைத்தார்கள், இதை அறிந்து கொள்ள விரும்பினார். சரி, அங்கே தொடர்ந்து என்ன நடக்கிறது பார்ப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வசனம் வரை பாருங்கள். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தருமங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். அந்தப்படியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். இங்கே அவர் சொல்வது என்ன? ஏன் உம்மை அழைத்தேன் என்பது எனக்கு தெரியாது, தேவ தூதனின் கட்டளையின்படியே உம்மை அழைத்தேன். இப்பொழுது நிச்சயமாக எங்களுக்கு சொல்வதற்கு உமக்கு உம்மிடத்திலே செய்தி உண்டு என்று கூறுகிறார். வசனங்கள் 34 முதல் 37 வரை கவனியுங்கள். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதமுள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேய நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. கொர்நேலியுவும் அவனுடைய வீட்டிலே கூடியிருந்தவர்களும் நாசரேத் ஊரைச் சேர்ந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த சில அடிப்படையான காரியங்களையும் யோவான் ஸ்நானகனின் ஊழியத்தையும் கேள்விப்பட்டிருப்பார்கள். வசனங்கள் 38 முதல் 40 வரை பார்ப்போம். நஸ்ரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். சீமோன் பேதுரு என்ன செய்கிறார் என்பதை கவனமாக கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்த உண்மைகளை விவரிக்கிறார். இயேசு கிறிஸ்து தொடர்பான சில நிகழ்வுகளை அவர்கள் ஏற்கனவே அறிந்திருப்பார்கள் என்பது போலவே அவர் கூறுகிறார். இயேசு மரத்திலே அடிக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதையும் கூறுகிறார். உயிரோடு எழுந்த அவர் காட்சியளித்தார் என்பதையும் கூறுகிறார். இதுதான் நற்செய்தி. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் காலங்களிலேயோ ஈஸ்டர் காலங்களிலேயோ வரும் வாழ்த்து மடல்கள் பல வகைகளிலே சிறந்ததாய் காணப்படுகிறது. ஆனால் அநேக வாழ்த்து மடல்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சரியான வார்த்தைகள் இல்லை. அநேகர் இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார் என்று சொல்கிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறதில்லை. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே எந்த ஒரு செய்தியை பார்த்தாலும்
இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தெளிவாக பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சுவிசேஷத்தின் மையம். இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்பது சரித்திர உண்மைகள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உங்கள் உறவே உங்கள் நித்தியத்தை நிர்ணயிக்கிறது. வேத வசனங்களின்படி அவரே நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். நம்மை அவர் நீதிமான்களாக்கும்படி அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். அப்போஸ்தலர் 10:41 முதல் 43 வசனம் வரை பாருங்கள். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த செய்தியின் ஆரம்பத்திலே பேதுருவினுடைய பலவீனத்தையும் அவனுடைய குறைவுகளையும் நாம் கவனித்தோம். பேதுரு என்னையும் உங்களையும் போலவே சாதாரண மனிதனாகவே இருந்தார். ஆனால் முக்கியமான காரியம் என்னவென்றால், பேதுரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். சுவிசேஷம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார். இப்பொழுது யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். இந்த செய்தியை நாம் மக்களுக்கு சொல்லாவிட்டால் நாம் பூரண சுவிசேஷத்தை சொல்லவில்லை. அப்போஸ்தலர் 10:44 முதல் 48 வரை பாருங்கள். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். இந்த சம்பவத்தை புறஜாதியாரின் பெந்தேகோஸ்தே என்று சொல்லலாம். இந்த புறஜாதி மக்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது பேதுருவுக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அவர்கள் வித்தியாசமான மொழிகளிலே பேசியது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்பதை காட்டியது. புறஜாதியாரையும் தேவன் ரட்சிக்கிறார், அவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார் என்பதை சீமோன் பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் அறிந்து கொண்டார்கள். இவர்களுடைய இந்த மனம் திரும்புதலை குறித்து பேதுரு அப்போஸ்தலர் 11:17-18 வசனங்களிலேயும் 15 முதல் 11 வசனங்களிலேயும் கூறியிருக்கிறார். புறஜாதியாருக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது அநேகருக்கு ஒரு புதிய செய்தியாகவே இருந்தது. யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் இடையிலே இருந்த பிளவை நாம் பூரணமாக உணர்ந்து கொள்வது கடினமானதாயிருக்கிறது. அந்நாட்களிலே வாழ்ந்த யூதர்கள் புறஜாதியானவர்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை நம்பவில்லை. இப்பொழுது கொர்நேலியு குடும்பத்தோடு கூட தண்ணீரினாலே ஞான ஸ்நானமும் பெற்றுக் கொள்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே 3 முக்கியமான பிரதிநிதிகளின் மனம் திரும்புதலை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே ஒரு முறை கூறியிருக்கிறேன், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். எத்தியோப்பியாவிலிருந்து வந்த கந்தாகே என்பவர்களின் மந்திரி, நோவாவின் மகனான காமின் சந்ததி, தர்சு பட்டணத்து சவுல் சேமின் சந்ததி, கொர்நேலியு யாப்பேத்தின் சந்ததி. இந்த ஒவ்வொரு சம்பவங்களிலேயும் பரிசுத்த ஆவியானவரே கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் மூலமாக கொடுத்து அவர்களை ரட்சித்தார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் ஆண்டவர் மனிதர்களை ரட்சிக்கிறார். அதற்காக பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களையே பயன்படுத்துகிறார். நீங்கள் ரட்சிப்பின் நிச்சயம் பெற்ற ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால், மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆத்ம பாரமுள்ள ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள் என்றால், உங்கள் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் பலரை ரட்சிப்பின் பாதையிலே வழி நடத்த முடியும்.